அடடா, என்ன இது? என்ன நடக்குது? அந்த லைட்டோட வெளிச்சத்துல என்னோட கண்ணே கூசுது. அடேங்கப்பா, என்னது இது? ஃப்ளையிங் சாசரா? யாரோ உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டே இருக்காங்க போல இருக்கு. ஆமா, அந்த ஆளோட பேரு ஓலாஃப். நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தாலும் ஒரு ஸ்டோரியை கேட்டு என்ன ரொம்ப தொல்லை பண்றாரு. முக்கியமா யூஎஃப்ஓ இந்த டெசர்ட். யூஎஃப்ஓ இந்த டெசர்ட்ட பத்தி தான் சொன்னியா? சரி, எப்ப போலாம் சொல்லு. ஓ, யாரோ ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஏலியன்ஸ பத்தி நீ தானே ஒரு ஸ்டோரி எழுதுன? அவங்கள பத்தி ஏதோ எழுதுனியே, டேக்கிங் ஓவர் தி வேர்ல்ட். அது டிஃபரண்ட். அந்த ஏலியனை சில பேர் சிட்டில பாத்துருக்காங்க. ஆனா இந்த ஏலியன் டெசர்ட்டுக்கு வந்திருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? டெசர்ட் ஏலியன் ரொம்ப டேஞ்சரானது. இப்போ அவர் என்னதான் எதிர்பார்க்கறாரு? அவரு நம்மள அந்த டெசர்ட்டுக்கு வர சொல்லி யூஎஃப்ஓவை நேர்ல பார்த்து ஒரு ஸ்டோரியை எழுத சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, உடனடியா நாம கிளம்பலாம் வாங்க. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? அத நம்ம உண்மையாவே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். சுவாரஸ்யமா இருக்கும்ல? ஓ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் சொன்னது உண்மைன்னா எனக்கு ஃப்ளையிங் சாசர் ஓட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. அப்படின்னா இது மவுஸோட ட்ரீமா? டியர் ஓலாஃப், நாங்க அங்க வரோம். கிட்டத்தட்ட நம்ம அந்த ஏரியாவை நெருங்கி வந்துட்டோம். வழி விடுங்க, வழி விடுங்க. ஜாக்கிரதை. இந்த கிஃப்ட் பாக்ஸ் எனக்கா? இல்ல, அது எல்லாமே என்னோட புது ஏலியன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. அவங்கள பார்க்கும்போது இதை நான் கொடுப்பேன். இது ஹவுஸ் வார்மிங் கிஃப்ட். சரி, இதை நீயே வச்சுக்க. ஒருவேளை ஏலியன்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்கன்னா? கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. நான் கொடுக்கிற கிஃப்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் சீஸ் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். சீஸ் ஆக்சஸரீஸ், சீஸ் பிளேட், சீஸ் ஸ்லைசர், சீஸ் கிரேட்டர். ஒருவேளை அவங்களுக்கு சீஸ் பிடிக்கலனா? சீஸ் யாருக்கு தான் பிடிக்காது? ரிப்போர்ட் படி பாக்கும்போது கடைசியா யூஎஃப்ஓவை இங்கதான் பார்த்ததா சொல்றாங்க. எல்லாரும் நாலா பக்கமும் தேடுங்க. ஷிப்பை லேண்ட் பண்ணதுக்கான தடயம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. எந்த மாதிரி எவிடன்ஸ் நம்ம தேடுறோம்? அப்படி ஒரு ஸ்பேஸ் ஷிப் இங்க லேண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயம் நிச்சயமா இந்த கிரவுண்ட்ல எங்கேயாவது இருக்கும். ஸ்கார்ச் மார்க், ஏடன். ஸ்பேஸ் ஷிப் இங்க வந்து இறங்குனதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. யூஎஃப்ஓ இங்க வந்திருக்குன்னு அவங்க கண்டிப்பா சொன்னாங்கன்னா நிச்சயமா இங்க ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். நாம கொஞ்சம் பொறுமையா தான் தேடி பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஓலாஃப சந்திச்சு நம்மள நாமளே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். நான் இத பாத்துட்டேன். இதுதான் அந்த இடம்னு நினைக்கிறேன். எதையாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆமா, இதுதான் என்னோட கேம்ப் சைட். ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு தடவை இங்க வந்திருக்காங்க, அதனால கண்டிப்பா இங்க வருவாங்க. இந்த இடம் தான் அவங்க விசிட் பண்ண வந்த இடம்னு எனக்கு தோணுது. ட்ராப், உன்னால இப்படி இந்த மிடில் ஆஃப் தி டெசர்ட்ல இருக்கவே முடியாது. சொல்றது கேளு. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன். பொதுவா யூஎஃப்ஓ எப்போ வந்து லேண்ட் ஆகும்னா ஒரு ஆளு தனியா இருக்கும்போது தான் வந்து லேண்ட் ஆகும். ஏன்னா அதுங்க பிரச்சனை இல்லாம இடத்துல தான் வரும். கடவுளே, ஏலியன்ஸ் உன் கூட நட்பா பழகுவாங்க நீ எதிர்பார்க்கற. ஆனா அவங்க அந்த மாதிரி இல்லன்னா நீ என்ன பண்ணுவ? என்னது, யூஎஃப்ஓல இருக்கிறவங்க யாராவது என்கவுண்டர் பண்ண வருவாங்களா என்ன? சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ராப் ட்ரை பண்ணிட்டு விட்டுருங்க. நானும் ட்ராப் கூட இருக்கேன். நீங்க போய் ஹால் ஆஃப் பாருங்க. அப்படின்னா நீங்க இதையும் கையில வச்சுக்கோங்க. இது ஒரு லொகேஷன் சிப். இது சமயத்துக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கூடவே வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு பெரிய டெசர்ட். நாம ரெண்டு பேரும் இங்க இருந்தா அவங்க வரமாட்டாங்க. கவலைப்படாத. ஏலியன்ஸ் உன்னை தேடி வந்தாங்கன்னா நான் ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறேன். அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. டியா இங்க இருந்து டிரைவ் பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த மினிமோஸை கண்ட்ரோல் பண்றது எனக்கு அவ்வளவா தெரியாது. அப்ப நீங்க ஆட்டோ பைலட் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணணும்.
மிச்சத்தை கம்ப்யூட்டர் தானா பாத்துக்கோ. நிஜமாவே இது ஒரு நல்ல ஐடியா நீ சொல்றியா? ஆட்டோ பைலட்டை போட்டா எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறியா? அதுக்கப்புறம் நமக்கு எந்த டென்ஷனும் இல்ல. ஓஹோ, ரொம்ப சரியா சொன்ன. ஆனா இது டெசர்ட் ஆச்சே, அதான் பயம். ஓ, ஸ்டார்டிங் அந்த அளவுக்கு நல்லாவே இல்ல. எல்லாரும் சீட் பெல்ட்டை போட்டுக்குங்க. இந்த ஆட்டோ பைலட் ரொம்ப வேகமா இருக்கு அங்கிள் சீஃப். ஆஃப் பண்ணுங்க. எப்படியாவது இதை நான் ஆஃப் பண்ண ட்ரை பண்றேன். அடடா, ஆஃப் ஆகலையே. இப்ப என்ன பண்றது அங்கிள்? நாம கீழே விழுந்துருவோம். ஆட்டோ பைலட் இப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதோட பெட்டர் எது தெரியுமா? நானே டிரைவ் பண்றது தான். நைஸ் அண்ட் ஸ்லோ டிரைவ். கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்குமா அங்கிள்? இந்த இடத்துல தான் ஆல் ஆஃப் நம்மள மீட் பண்றதா சொல்லியிருந்தாரு. அப்படின்னா இன்னைக்கு பார்ட்டி இருக்குமா என்ன? பார்க்கலாம். இந்த இடத்த மொத்தமா சுத்தி பார்த்தாலும் யுஎஃப்ஓவை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆளினால் அழகுராஜாவா? நிஜமாவே நீங்க வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை என்னால வார்த்தையால சொல்ல முடியல. நான் தான் ஆல் ஆஃப். ஓ, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இதோ இவன் தான் பெஞ்சமின். இது அவன் ஃப்ரெண்ட் பாண்டோரா. வெல்கம் டு ஏலியன் பாரடைஸ். அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. ஆமா, நீங்க என்ன வச்சு இன்டர்வியூ எடுக்க போறீங்களா? அப்ப சரி, இருங்க, நான் கொஞ்சம் ரெடி ஆயிக்கிறேன். நான் பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்கனா? இப்போ கிரீன் ஷர்ட் போட்டா எப்படி இருக்கும்? அத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, கண்டிப்பா. ஆமாமா, கண்டிப்பா. எனக்கு நீங்க சொன்னது புரியுது. ஓகே, சில விஷயங்களை வெரிஃபை பண்ணணும். யூஎஃப்ஓ பத்தின விஷயம் தானே? கண்டிப்பா பேசலாம். கூடிய சீக்கிரம் நீங்க அதெல்லாம் நேரடியா பார்க்க போறீங்க. ஓ, இவர் சொல்றத வச்சு பார்த்தா எல்லாமே உண்மையா தான் இருக்கும் போல இருக்கே அங்கிள். ஆமா, அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எனக்கு ஒரு வாக்கிங் போனா நல்லா இருக்கும்னு தோணுது. அதோ அந்த இடம் வரைக்கும், அதோ அந்த ரிட்ஜ் வரைக்கும். சரி, திடீர்னு காணாம போயிடாத. இல்ல, சும்மா ஒரு வாக்கிங் தான் போறேன். வந்துருவேன், இரு. நான் இங்க இருக்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அடி எடுத்து வச்சேன்னா அப்படியே ஏலியன் இங்க வந்து நிக்கும். எனக்கு தெரியும். அவசரப்பட்டு வசமா வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கே. கழுகு வேற வந்து என்ன வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுமோ பயமா இருக்கே. நான் கூப்பிடுறது கேக்குதா? நீ எங்க இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். உன் கைய கொடு. எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் வசமா மாட்டிக்கிட்டேன். என்னால இங்க இருந்து வெளியே வர முடியாது போல இருக்கே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அந்த கழுகுகள் என்ன உயிரோட தின்றோம் போல இருக்கே. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இங்க இருந்து வெளியே வர முடியுமான்னு தெரியல. டியா, என்னை விட்டுரு. அந்த கழுகுகள் என்னோட வாழை கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் வெளியே வந்துட்டேனா? அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லு. உன்னோட துணி மாட்டி இருந்துச்சு. கரெக்டான நேரத்துல வந்து பிரச்சனையை கண்டுபிடிச்சு என்ன காப்பாத்திட்டியா? நான் அந்த இடத்துல ஒரு கேம்ப் போட்டிருந்தேன். அப்பதான் நான் அவங்க எல்லாரையும் பார்த்தேன். அவங்க எப்ப எந்த இடத்துல வருவாங்கன்னே தெரியாது. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல? பாக்ஸ் இப்ப எங்க தான் இருக்கு. என்ன சொல்ற? நீ எதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்க? ஆல் ஆஃப் எங்க இருக்க? அவர் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காரு. அத நீ முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு. என்னோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லு. என்ன பண்றாங்கன்னு பார்த்து சொல்லு. மார்ஷ்மெலோஸ் சமைக்கிறாரு. மார்ஷ்மெலோவை சமைக்கிறாங்க. ரிப்பீட், மார்ஷ்மெலோவை சமைக்கிறாங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியவே இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவர் மார்ஷ்மெலோவை சரியாவே டோஸ்ட் பண்ணல. அவரு நான் இருக்கிற இடத்துக்கு வராரான்னு சொல்லு. ஓகே, பார்த்து சொல்றோம். பெஞ்சமின். சாரி அங்கிள். இப்ப நீங்க யாருக்காவது வெயிட் பண்றீங்களா மிஸ்டர்? ஆமா ஆமா. எப்ப அவங்க வருவாங்க? இப்ப அவங்க ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. ஆல்ரைட் பாண்டோரா, ஸ்பை டாக் இப்ப போதும். சரி, சொல்ல வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லு. அவர் இப்ப கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. ஓஹோ. ஹலோ பீதர். ஹேய், லேட்டா வந்துட்டு என்ன பெருசா ஹலோ சொல்லிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கும் வேற வேலை கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஓகே, கூல் டவுன். ஒரு நிமிஷம், இப்ப நான் வந்துடுறேன். ஹேய், கொஞ்சம் இரு ஒரு நிமிஷம். ரெஸ்ட் ரூம் எல்லாம் வர கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான். நானும் கஸ்டமர் தான். எனக்கு கொஞ்சம் பேட்டரிஸ் வேணும். இதுக்கான பில்ல போட்டு வை, நான் அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். 20 ரூபாய் எடுத்து வைங்க. இல்ல, எனக்கு புரியல, சாரி. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு 20 ரூபாய் கொடுங்கன்றேன். டைம் இஸ் மணி. இந்தாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? ராத்திரி முழுக்கவும் முழிச்சிட்டு இருந்தா அவங்கள தேடிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா? இல்ல, சீக்கிரமா தூங்கிட்டு சீக்கிரமா யூஎஃப்ஓ தேடலான்னு இருக்கேன். ஏர்லி மார்னிங் தான் பெஸ்ட் டைம். கவலைப்படாத, நான் உன்னை எழுப்பவே மாட்டேன். நைட்டி நைட். இப்ப நான் அவங்கள தேட போறேன். எங்க இருக்காங்க? எனக்கு ஒரு சந்தேகம் அங்கிள் சீஃப். உல்ஃப் எதுக்காக பேட்டரிஸ் எடுத்துட்டு போனாரு? அதுக்கும் யூஎஃப்ஓக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த ஹேட் என்ன போட்டுக்கலாமா? கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. ஆல் ஆஃப் அதை யூஸ் பண்ணி யூஎஃப்ஓ மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. அது மூலமா ஸ்கைல லைட் தெரியும். அந்த பேட்டரியோட பவரை வச்சு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ஏதோ ஒரு ஏர்கிராஃப்டை ஹேண்டில் பண்றாரு. நீங்க சொன்னது உண்மையா இருக்கும்னு தோணுது. எதை வச்சு நீ அப்படி சொல்ற? அங்க பாருங்க. ஓ, இது என்னது? வாவ், அது போட்டோ எடுத்து வச்சிருக்கல. ஆமா, நிறைய எடுத்துக்கேன். நான் உடனே அதை போஸ்ட் பண்ணனும். இப்ப நீங்களும் அதை பார்த்திருப்பீங்களா? அதுதான் நான் சொன்ன யூஎஃப்ஓ. ஓ ஆமா, பார்த்த வரைக்கும் அது ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் இருக்கு. சில கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்கலாமா? ஓ, இன்டர்வியூக்கு இந்த ஷர்ட் ஓகேவா? நீங்க இப்ப போட்டுருக்கிறதே நல்லா தான் இருக்கு. நான் இப்ப கேட்க போற கேள்வி என்னன்னா, அந்த லைட்டையும் பேட்டரிஸையும் நீங்க எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணீங்க? இப்ப எதுக்காக அத பத்தி எல்லாம் நீங்க கேக்குறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத வச்சு நான் யூஎஃப்ஓ ஃபிலிம் காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? கேள்விகள் கேட்க வேண்டியது என்னோட கடமை. அப்படின்னா உனக்கு எமல சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்ல. ஆளினால் அழகு ராஜா, நீ என்ன பார்த்து தப்பானவன்னு சொல்ற. இந்த மாதிரி அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது. இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது விளக்கம் இருக்கா? பேட்டரிஸ் வாங்கினது என்னோட கேம்ப் கார்டருக்காக தான். லைட்ஸ் வாங்கினது என் ட்ரக்கோட ஹெட்லாம்புக்காக தான். இன்னும் 2 ஹெட்லைட்டை வாங்கி நான் ஸ்டாக்கா வச்சிருக்கேன். அதை வச்சு நான் ஸ்கையை நோக்கி லைட் அடிப்பேன். இந்த வால் ஆஃப் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் தெரியுமா? ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தினதில்ல. கண்டிப்பா எனக்கு புரியுது. உங்ககிட்ட நான் என்னோட மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸ்கை ரொம்ப அழகா இருக்கு. கை நிறைய சீஸும் இருக்கு. ஆஹா, யூஎஃப்ஓ. ட்ராப். என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? உன் தூக்கத்தை கலைச்சதுக்கு சாரி. இப்போ வந்துடுறேன். நீ நல்லா தூங்கு. இந்த டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தூங்கு, நான் வந்துடுறேன். சாரி டியா, நான் ஒரு விஷயத்தை ரகசியமா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏய், நீ எங்க போற? திரும்பி வா ப்ளீஸ். நான் உனக்காக gift கொண்டு வந்திருக்கேன். ஏய் நிலை. முதல்ல இதை திறந்து விடு. ட்ராப். என்ன பண்ண போறோம் அங்கிள் சீஃப்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் எடுத்த யூஎஃப்ஓ ஸ்னாப்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். பிரமாதம். உன்னோட போட்டோஸ், அந்த போட்டோஸை வச்சு நம்ம கிராஸ் எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். அப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். பார்க்கலாமா? கண்டிப்பா. vlog மட்டும் டெலீட் பண்ணாதீங்க.
ஆ, எனக்கு கிடைச்சிருச்சு அங்கிள். ஆ, என்னோட எக்ஸ்பிரஷன் எனக்கே சுத்தமா பிடிக்கல. ஓ, இங்க பாருங்க. இத வச்சுட்டு நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. இல்ல கடைசி வரைக்கும் இந்த ஸ்டோரியை நம்ம சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் போல இருக்கே. நான் இப்போ அதிரடியா ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஓலாப், நான் தான் ஆளினால் அழகு ராஜா. நான் இப்ப பேச விரும்பல. நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்ககிட்ட எந்த தப்பும் இல்ல. நாங்க எடுத்து அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் உங்ககிட்ட காட்டி கொஞ்சம் வெரிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறோம். நீங்க கொஞ்சம் வெளியே வர முடியுமா? ஓ, ஆ, சரி, நம்ம கிளம்ப வேண்டியதுதான். எங்க கிளம்புறீங்க? அந்த ஸ்டோரிய வெளியிடும் போது என்னோட பேரை சொல்ல மறந்துடாதீங்க. ஓலாஃப் லோன் பிளாப். ஸ்பெல் பேக் இட் டவுன்ஸ். LUNG. இத ஃப்ரீஸ் பண்ணு. அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா படம் சரியா தெரியல. கொஞ்சம் பிளரா இருக்கு. பெஞ்சமின், இத க்ளீன் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா. ஆனா அதை ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஓ, டியா, ஏதாவது ப்ராப்ளமா? உங்களோட கசின் இருக்கான்ல, அவன் என்ன டென்ட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அவன் எங்க தப்பிச்சு போயிட்டான். அவன ஆளையே காணோம். எங்க போனானே தெரியல. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. அது எப்படி உன்னை டென்ட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ண முடியும்? டியா, லைன் கட் ஆயிடுச்சு. நாம உடனடியா அங்க போயே ஆகணும். சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பெஞ்சமின். அந்த ஆட்டோ பைலட்டை கொஞ்சம் டியூன் அப் பண்ண முடியுமா? பண்ணிட்டா போச்சு. ஓ, என்னோட சீஸ் கிஃப்ட். இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன், போகாத. எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் அந்த ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டேன். டியா, அந்த டிராப் எங்க தான் போனா? அதான் தெரியல. அவன் கண்டிப்பா UFO-வை ஃபாலோ பண்ணி தான் போயிருப்பான். அது எங்க எங்கயாவது இருக்குமா என்ன? சொல்ல முடியாது. ஆனா மதியத்துல இருந்து அவன் ஏதோ தீவிரமா பிளான் போட்டுட்டு இருக்கான்னு மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். அதனால தான் பெஞ்சமின் லொகேட்டரை அவன் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்ல வேலை செஞ்ச டியா. டு த மேடம் ஹவுஸ். இமிடியேட்டா அவனை ட்ராக் பண்ணணும். டியா, நீ தான் டிரைவ் பண்ணணும். இனிமே ஆட்டோ பைலட் வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது தேவையும் இல்ல. ஓ, கடைசியில இந்த ஏரியனோட டோர் டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சிட்டேனே. ஹலோ, வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா? நான் உள்ள வந்துட்டேன். நீங்க என்ன ஒரு ரைடுக்கு கூட்டிட்டு போவீங்களா? நான் உங்களுக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். சரி, அது இருக்கட்டும். டாடா, பாய் பாய். என்ன விட்டுரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ராயில வீட்டுல சொல்லிட்டு வரல. தயவு செஞ்சு என்ன விட்டுருப்பா. தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாத. இதா கேட்ச் புடி. முடிஞ்சா இதை புடி. இதா. நாம வந்துட்டோம். அங்கிள் சீஃப், நான் ஒரு வீடியோ காட்டுறேன், பாக்குறீங்களா? நான் ப்ராசஸ் பண்ணது முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, நம்பர் தெரியுது. ஓ, நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ண பெஞ்சமின். கண்டிப்பா இது ஏதோ டெய்லோட நம்பரா தான் இருக்கணும். இது ஒரு ஏர்கிராஃப்டோட நம்பர் தான். கண்டிப்பா அது இந்த பிளானட்ல தான் இருக்கணும். பரவாயில்ல, இது நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தான். UFO அது மவுஸ் மேட் தான். இப்போ நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டெய்ல் நம்பரை பார்க்கணும். நான் அதை செக் பண்றேன். ஓகே, அந்த நம்பர் இந்த அட்ரஸ்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எங்க போயிருக்கோம் அது? தயவு செஞ்சு என்ன விட்டு வேண்டாம். இந்த லொகேட்டரை வச்சு பாக்கும்போது ட்ராப் அந்த இடத்துல தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. இவ்ளோ பெரிய பில்டிங் எப்படி இந்த டெசர்ட்டுக்கு நடுவுல வந்தது? இது உண்மையிலேயே நல்ல கேள்விதான் பாண்டோரா. சரி வா, நம்ம போய் பார்க்கலாம். என்னது இது? இது எல்லாரும் இழுங்க. என்னது இது? கிட்டத்தட்ட நாம UFO-வை கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வாவ், இது ஸ்கைல பாக்கும்போது டிஃபரெண்டா இருந்ததுல. கண்டிப்பா இது எல்லாமே மவுஸ் மேட் தான். நீங்க யாரும் இத கவனிக்கவே இல்லல? இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? தயவு செஞ்சு என்ன விட்டு வேண்டாம்.
வந்துட்டீங்களா? ஏலியன் வந்திருக்கான், தப்பிச்சு ஓடி இருக்க. எனக்கு இவனை பார்த்தாலே பயமா இருக்குப்பா. இவன் கண்டிப்பா நம்ம எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவான்னு தோணுது. ஆ, உன்னோட விளையாட்ட இதோட நிறுத்திக்க. நீங்க இத கண்டுபிடிப்பீங்க நான் எதிர்பார்க்கல. உன்னோட ஃப்ளையிங் சாசரோட டெயில் நம்பர் இருக்கு பாரு, அது எங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு தெரியுமா? UFO ஏசஸ் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ்ல. ஆனா அதோட அட்ரஸ் கேஸ் ஸ்டேஷன் இருந்தது. இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்ததுல ஈஸியா மேட்ச் பண்ணிட்டேன். நீங்க அவங்க கிட்ட சொல்லிராதீங்க, ஓகே? வெளியிலயும் யார்கிட்டயும் சொல்லிராதீங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு பப்ளிக் ஸ்டண்ட் மாதிரி. யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட், வேற எதுவும் இல்ல. நீ தப்பு பண்ணிட்ட. இதை வச்சு ஜனங்களை மிரட்டி அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட. இது சட்டவிரோதமா இல்லனாலும் நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே கூடாது. நேயர்களே, UFO 1 டெசர்ட்ல லான்ச் ஆயிருக்கு. அது எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மர்மமான ஃப்ளையிங் ஆப்ஜெக்டா இருக்கு. இதோ இவரை பாருங்க. இவரு தன்னோட கேஸ் ஸ்டேஷனுக்கு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக தன்னை தேடி யாரும் வராதனால அவர் இப்படி செஞ்சிருக்காரு. பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல எந்த ஹோட்டல்ஸும் இல்லாதனால அவருக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆனா இப்போ UFO ஃபேன்ஸ் அங்க ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்க போறாங்க. கண்டிப்பா அது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா தான் இருக்கும் நம்புறேன். விளையாட்ட ஆரம்பிச்ச அவரும் ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிடுவாரு. அப்புறம் அவரோட இந்த UFO ஒரு ஃபேக் ஃப்ளையிங் சாசரா அங்கேயே இருக்கும். அது உண்மையிலேயே ஒரு பெரிய பலூன். அதுல நிறைய ட்ரோன்ஸ் இணைச்சு வச்சிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் மூலமா அதை கைட் பண்ணிருக்காங்க. ரொம்ப கிளவரா ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்ல பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த UFO ஃபுட்டேஜ் எங்க கிட்ட தந்தது ஓலாஃப் லுல்பிளாக். நீங்க அதை கேட்டீங்களா? ஆளுநாள் அழகுராஜா அவரு என்னோட பேரை சொல்லிருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஏலியன்ஸ் இப்போ கூட நம்ம பிளானட்டை வந்து விசிட் பண்றதா ஒரு ரூமர் இருக்கு. அதை நம்பவும் முடியல, நம்ம இருக்கவும் முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணால பார்த்தா மட்டும் தான் நம்ம நம்பணும். ஆனா எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. கண்ணால பாக்குறது கூட சில சமயம் பொய்யா ஆயிடும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. நான் உங்க ஆல் இன் ஆல் அழகு ராஜா. அதோ அங்க பார், அந்த இடத்துல ஒரு பிக் ஃபார்ம் ரெடி பண்ணா நல்லா இருக்கும்ல? அதை சுத்தி கலர்ட் லைட்ஸும் வச்சுக்கலாம். வானத்துல இருந்து பார்த்தா கூட தெளிவா தெரியும். இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல, உங்க இஷ்டப்படியே நீங்க செய்யுங்க. மறுபடியும் இங்க ஃப்ளையிங் சாசர் வந்துருச்சுன்னா என்ன பண்றது ஒன்னும் புரியல.